ஹிரா குகையில் முதல் வசனம் இறங்கிய பிறகு நபிகளார் அவர்கள் நடுங்கியபடி வீட்டிற்கு திரும்பினார்கள். என்னை போர்த்துங்கள், என்னை போர்த்துங்கள் என்று கூறினார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஆறுதல் சொன்னவர் கதிஜா பின் குவைலித் ரலி. அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவாக்க மாட்டான். அந்த வார்த்தைகள் வரலாற்றை மாற்றின. பிறகு அவர்கள் வராக்கா இப்னு நஃபவுல் அவர்களை சந்தித்தார்கள். அவர் வேதங்களை அறிந்தவர். நபிகளார் அவர்கள் நடந்ததை சொல்லியபோது வரக்கா அதிர்ச்சியுடன் கூறினார், இது மூஷா அலைஹிசலாம் அவர்களுக்கு வந்த அதே வானவர். உங்கள் சமூக மக்கள் உங்களை மறுப்பார்கள், உங்களை துன்புறுத்துவார்கள், உங்களை வெளியேற்றுவார்கள். இது நபித்துவத்தின் உறுதி. அந்த தருணத்தில் இஸ்லாமின் பயணம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. அதன் பிறகு 3 ஆண்டுகள் ரகசியமாக தாவா பணி நடந்தது. முதல் இஸ்லாம் ஏற்றவர்கள் அபூபக்கர் ரலி, அலி இப்னு அபுதாலிப் ரலி போன்றோர். ஆனால் மக்கா மக்கள் கடுமையாக எதிர்த்தார்கள். துன்புறுத்தல்கள் அதிகரித்தது. பிறகு மெதீனாவுக்கு ஹிஜ்ரத். குர்ஆன் முழுவதும் ஒரே நாளில் இறங்கவில்லை. 23 ஆண்டுகள் சூழ்நிலைக்கு ஏற்ப வசனங்கள் இறங்கின. நபிகளார் காலத்தில் வசனங்கள் பனை இலைகள், எலும்புகள், கற்கள் மீது எழுதப்பட்டது. நபிகளார் அவர்கள் மறைந்த பிறகு யமாமா போரில் பல ஹாஃபிழ்கள் ஷஹீதாகினர். அதனால் அபூபக்கர் ரலி அவர்கள் முழு குரானை ஒரே முஸ்ஹாஃப் ஆக தொகுக்க உத்தரவிட்டார். பின்னர் உதுமான் ரலி காலத்தில் அதே முஸ்ஹாஃப் பல நகல்களாக உலகம் முழுவதும் அனுப்பப்பட்டது. இன்று நாம் படிக்கும் குரான் அந்த பாதுகாப்பின் அற்புதம். அல்லாஹ் குரானில் கூறுகிறான், நிச்சயமாக இந்த நினைவூட்டலை நாங்கள்தான் இறக்கியோம், அதனை நாங்கள்தான் பாதுகாப்போம். இதுவே குரானின் வரலாறு, மனிதகுலத்திற்கான நிலையான வழிகாட்டி. இந்த நூல் ஒரு புத்தகம் அல்ல, இது அல்லாஹ்வின் நேரடி வழிகாட்டல்.